இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஒரு வீட்டில் இருந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு மெடிக்கல் டீமை கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அந்த டீமும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே ஓடுறான். உள்ளே வந்து பார்த்தா ஒரு பிரெக்னன்ட் லேடி வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தா டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பொண்ணை ஸ்ட்ரக்சரில் ஏற்றி அங்கேருந்து தள்ளிட்டு போகிறான். இந்த பொண்ணை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுங்க போயிட்டே இருக்கும்போது இவனுங்க போயிட்டு இருக்க அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆயிருது. இதை பார்த்த உடனே இவனும் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கி வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு 2 கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. உடனே அங்கே இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவன் சொல்லிட்டு அந்த கார் அங்கேருந்து தள்ள ட்ரை பண்ணுறான். அப்படி தள்ளும்போது அந்த காரில் இருக்க ஒரு மெட்டல் பிளேட் பார்த்தீங்கன்னா இவனோட கையை கிழிச்சிருது. இவனோட கையில் ரத்தம் வர வர அந்த காரை தள்ள ட்ரை பண்ணுறான். இவன் தள்ளிக்கிட்டே இருக்கும்போது அங்கே சுற்றி இருக்கவங்களும் இதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த காரை தள்ளி முடிச்ச உடனே இப்போ அந்த ரோடும் ஃபுல்லாக கிளியர் ஆகிருது. அந்த ஆம்புலன்ஸும் அந்த ரோட்டை அதாவது அந்த ஃப்ரிட்ஜை கிராஸ் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருது. ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துறாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற இவன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். இவன் இந்த அளவுக்கு டென்ஷனாக இருந்து இவனோட ஃப்ரெண்டு பார்த்ததே இல்லை. இவனும் இவன்ட்ட கேட்குறான், நீ ஏன் இந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவன் சொல்கிறான், அவன் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கு வேற ஒருத்தரோட மேரேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவள் இந்த நிலைமையில இருக்கிறத என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு இந்த பார்ட் இதோட முடியுது. இதோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். முடிஞ்ச வரையும் நானும் சீக்கிரமாக எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.